ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணணும். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும், எவ்வளவு வாங்கணும்? நமக்கு தேவைப்படுற அளவு கடையில் கேட்டால் கொடுப்பாங்களா? அவங்க 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் அப்படி தானே வாங்க சொல்லுவாங்க. நம்ம அந்தளவுக்கு வாங்கினா நிறைய பொருள் வேஸ்ட்டாக தானே போகும். இப்படியெல்லாம் யோசித்து ஃபீல் பண்ணிவிட்டு இன்னும் ஹேர் ஆயில் ரெடி பண்ணாமல் இருக்கீங்களா? உங்களுக்காக தான் நானே ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராடக்ட் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு சங்கீதாஸ் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் ஹோம்மேட் ப்ராடக்ட். இது என்ன ஹெர்பல்னு யாருக்காவது தெரியுதா? இது வந்துட்டு என்னென்னா நொச்சி இலைங்க. நொச்சி இலை வந்துட்டு நமக்கு தலைவலி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நொச்சி இலை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு கருவேப்பிலை, இது வந்து மருதாணி இலை. இது எல்லாமே நம்ம ட்ரையாக தான் எடுத்திருக்கோம். இது வந்து வெட்டி வேறு, இது வந்து வேம்பாலம் பட்டை. பட்டை வந்து தூளாகவும் கிடைக்கும், நமக்கு பட்டையாகவும் கிடைக்கும். இது வந்து செம்பருத்தி இலை, கருஞ்சீரகம், ஜடாமஞ்சிரி, வலம்புரி இடம்புரி, வெந்தயம், ரோஸ்மெரி, ரோஸ் பெட்டல்ஸ், அதிமதுரம், பெரிய நெல்லிக்காய். இந்த மாதிரி ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஹெர்ப்ஸ் தான் வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். மகிழம்பூ, ஆவாரம்பூ, இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கும். நம்மளோட ஹேரில் வந்துட்டு எந்த ஒரு இச்சிங்ஸுமே வராது. இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு நான் கொடுத்துடுவேன். நீங்கள் வந்துட்டு எண்ணெய் காய்ச்சும் போது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு எண்ணெயை ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நான் கொடுக்கக்கூடிய இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே அந்த எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அதை லைட்டாக அப்படியே வந்து இது பண்ணி விடுங்க. அது வந்து கொதிக்கக்கூடாது, நல்லா சூடானாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. மிஞ்சி போனால் 5 மினிட்ஸ் மட்டும்தான். நீங்கள் அதுக்கு மேலே இது சூடு பண்ணவே கூடாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஹெர்பல் எல்லாம் போட்டதுக்கப்புறமும் சரி, போடாததுக்கு முன்னாடியும் சரி, எண்ணெய் வந்து கொதிக்கவே கூடாது. எண்ணெய் வந்து சூடு தான் பண்ணணும், கொதிக்கவே கூடாது. அது லைட்டாக சூடானாலே போதும். கொதிக்க வச்சு அந்த எண்ணெயெல்லாம் ஆவியாக போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு அந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் அதில் வேஸ்ட்டாக போய்டும். நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கொதிக்க வச்சிடாதீங்க, சூடானாலே போதும். நீங்கள் அதை வந்துட்டு அப்படியே எத்தனை நாள் ரெஸ்ட் விடணும் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் நீங்கள் அப்படியே அதில் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நீங்கள் எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, அது மேலே ஏதாவது மூடியோ இல்லை ஒரு பெரிய தட்டு அந்த மாதிரி எதையுமே வச்சு மூடக்கூடாது. ஏன்னா நீங்கள் அப்படி மூடி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதிலிருந்து ஆவி வந்தது அப்படின்னா ஆவி வந்து அந்த தட்டில் வந்துட்டு இதாகிக்கும். அப்போ என்னாகும்னா அந்த தட்டில் வந்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா தனியாக நிற்கும். அந்த தட்டு நம்ம எடுக்கும்போது என்னாகும்னா அந்த ஹேர் ஆயிலுக்குள்ளே அந்த தண்ணி எல்லாமே நமக்கு தெரியாமலே விழுந்துடும். ஹேர் ஆயிலில் தண்ணி இருந்தாலும் சீக்கிரம் ஹேர் ஆயில் கெட்டு போயிடும். நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுடைய தலையில் நீர் கோர்த்துக்கிறதுக்கும் தலைவலி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதை அப்படி பண்ணாதீங்க. நம்மளோட ஹெர்பல் ஹேர் க்ரோத் பேக்கில் வந்துட்டு நொச்சி இலைகள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னா, நம்ம இவ்வளோ ஹெர்ப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ மூலிகைகள் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிலருக்கு சேரும், ஒரு சிலருக்கு சேராது இல்லைங்களா? அந்த சேராதவங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, தலைவலி வராமல் இருக்கிறதுக்காக தான் நொச்சி இலைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஹெர்பல் ஹேர் க்ரோத் பேக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக கொடுக்கவே மாட்டாங்க. 200 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் தான் நீங்கள் வாங்கியே ஆகணும். ஏன்னா அவங்களுக்குமே அப்படி தான் பேக்கெட் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கி நம்ம ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மிச்சதையெல்லாம் அப்படியே நம்ம வச்சுருப்போம். நம்மளோட ஹேர் ஆயில் வந்துட்டு தீர்றதுக்கே கண்டிப்பாக 5 to 6 months ஆகும். அவ்வளோ நாளாக இந்த மிச்சம் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்குமா இல்லை கெட்டு போகுமா என்னன்னே தெரியாது. இப்படியெல்லாம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹேர் ஆயிலெலாம் ரெடி பண்ணாமலே இருந்திருப்போம். இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்துட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டு தான். நமக்கு ஸ்கேல்ஃப்லேருந்து நம்மளோட ரூட்லேருந்து நம்மளோட ஹேர் எண்டு வரைக்கும்
உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த ஹேர் எண்டில் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படியே ஸ்விட்ச் போட்ட மாதிரி அப்படி ஸ்டாப் ஆகிடும் டக்குன்னு. இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் மட்டும் வரவே கூடாதுங்க. அது வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்துட்டு க்ரோத்தே ஆகாது. அதுதான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. நீங்கள் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் எப்படி நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சுப்பீங்களோ அது மாதிரி வச்சா போதும். இந்த ஹெர்பல் ஹேர் க்ரோத் பேக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.